வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாச பலனுக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும். தனுசு ராசிக்கு அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், கேரளா பாலக்காடு ஜோதிடர் ஆசிரியர். நாம பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு வகுப்பெடுக்கிறோம். அது என்ன திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னா, ஒருத்தருக்கு எந்த வயதில், எந்த வருஷத்தில், எந்த வயசுல, எந்த மாசத்துல, எந்த தேதியில, எத்தனை மணிக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஜாதக பிரகாரம் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த வயசுல இருந்து ஒரு தொழில ஸ்டாண்டர்ட் ஆவாங்க, அப்போ அந்த வயசுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதுங்களா, அதுக்கு முன்னாடி நஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிறோம். அந்த வகுப்பு நேரடி வகுப்பு கேரளா பாலக்காட்டுல தான் எடுக்கிறோம். அங்கேயே தங்கி படிச்சுக்கலாம். தங்குமிடம் உணவு இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. அது கீழே போற நம்பரை கூப்பிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாசி மாதத்துக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துல போய் இப்போ 5-6 கிரகங்கள் இருக்க போகுது. அதாவது கும்பம்னு சொல்லக்கூடிய வீட்டுல அந்த மாசி 5ஆம் தேதிக்கு மேல. அப்போ தனுசு ராசிக்கு தன் முயற்சிகளினால் இடம் விட்டு இடம் பெயர்தல், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி வாகன மாற்றம், அதே மாதிரி நண்பர்கள் மாற்றம், உறவுகளை விட்டு பிரிந்திருப்புதல், உறவுகளுக்காக ஏதாவது சாட்சிக்கு போய் நிற்கிறது, அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்துக்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உண்டு பண்ணிக்கிறது, வேலை பளு அதிகம் பண்றது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசிக்கு வரும். அப்போ தனுசு ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அதாவது வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது பழுது நீக்கி புதிதாக மாற்றுவதற்கும், இல்ல புதிய வண்டி எடுக்கக்கூடிய எண்ணம் மேலோங்குவதற்கும், லோன், இந்த பர்சனல் லோன் சொல்லக்கூடிய லோன் வாங்கக்கூடிய மனதும், அந்த லோன் ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு லோனுக்காக அதிகபட்ச டாப் அப் லோன் போல கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வந்து எடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பண விஷயத்துல ஏதாவது ஒரு நெருக்கடியை சந்திப்பார்கள். அதே மாதிரி இந்த நிதி நிறுவனம்னு வேலை செய்யறவங்க எல்லாமே வந்து இந்த மாசி மாசத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் செயல்படணும். அதே மாதிரி தினசரி வசூலுக்கு போறவங்க, பணத்தை கொடுத்துட்டு தினசரி வசூலுக்கு போறவங்க, 2 வீலர்ல போறவங்க கொஞ்சம் நிதி நிலைமையில ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது. யாராவது பணத்தால ஏமாற்றப்படணும், இல்லைன்னா பணம் கைவிட்டு போகணும், மனம் அதனால் கலங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருந்தா அந்த பணத்தை நம்ம கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அப்போ பண விஷயம் ரொம்ப ஜாக்கிரமா இருக்கும். அதே மாதிரி குடும்ப விஷயம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கணவன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகம் வரும் மாதமாக இருக்கிறது மாசி மாதம். அப்போ வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நாக்கும் வாக்கியை காக்க வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசிக்கு 2 குடையவர் சொல்லக்கூடிய கிரகம் 4ல் போய் இருக்கிறது. இந்த 4ஆம் பாவங்கிறது வண்டி வாகனம், வித்தை, சுகம், நம்ம வந்து வீடு, நம்மளுடைய பேர், அதிகப்படியான கூட்டம் சேர்தல், இருக்கும் இடத்தில் இருத்தல், இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வீட்டை வந்து இடிச்சிட்டு கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணக்கூடிய எண்ணம் இந்த மாசம் மேலோங்கும். நம்ம கையில் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களுக்கு ரிப்பேர் பணி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் மேலோங்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சில வசதிகளை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த மாதம் ஏற்படும். அதே மாதிரி தாய்க்கு உடல்நலை பிரச்சனை, தந்தைக்கு உடல்நல பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல குழந்தைகள் படிப்பிற்காக இந்த மாதம் செலவுகள் அதிகமாகக்கூடியதும், குழந்தைகள் படிப்புக்காக கடன் வாங்கி வைக்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு வர வேண்டியதா இருக்கு. அப்போ தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமா செயல்படணும், கவனமாக செயல்பட வேண்டும். கவனம் அவர்கள் தருணத்தை மாற்றும். அப்போ இத பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குமா அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனுசு ராசினா குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு அப்படியே நடந்துருமா அப்படின்னா அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க சுய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு இப்ப கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபட்டு நடக்கும். நல்லது நிறைய நடக்கலாம், பிரச்சனை கம்மியா நடக்கலாம். அதே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுய ஜாதகத்திலும் கெட்டிருந்தா ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கலாம். அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்ப்புமா சந்திப்புமாங்கிறது அவங்க சுய ஜாதகத்தில் அந்த வழிவகைகள் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் ஜியோ சிம் போட்டிருப்பாங்க, வோடாஃபோனும் போட்டிருப்பாங்க. அப்போ 5G வீட்டில் இருக்காது, டவுனுக்கு போனால் ரோட் சைடு போனால் எடுக்கும். ஆனால் 4G வீட்டில் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு அதிகப்படியான வருமானம், அதிகப்படியான ஒரு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு நிறைய பேர்த்துக்கு. பிரிந்து வாழ்தல் குடும்பத்தை செயல்படுத்தல அதுக்குண்டான ஆணிவேர் இந்த மாசத்துல அடித்தளம் போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் மாதம் இதுதான், சங்கடம் அதிகம் வரும் மாதம் இதுதான். அதனால ஜாக்கிரதை. இந்த மாதத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்க சரிவர செய்றீங்களோ அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயங்களை தவறாக செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருக்குமே நம்ம சொல்ற பலன் ஆண் பெண் 2 பேருக்குமே தான். அப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி மருத்துவ குணங்கள்னு சொல்லக்கூடிய நல்ல நல்ல மருத்துவங்கள் அவருக்கு அமையக்கூடிய அமைப்பில் இருக்கு. அதாவது ஒவ்வொரு அவங்க உடம்புல இருக்கிற வியாதிகளுக்கும் நல்ல நல்ல மருத்துவர்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய மாதம். அப்போ இது எல்லாமே நல்லது, எவ்வளோ அதிகப்படியான நல்லது நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அது அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறது. அந்த சுய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நன்மை தீமை தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா ஒருத்தருக்கு 6, 8, 12 கூடிய தசாபுத்தி நடந்தா சிலப்போ மோசமா இருக்கும். ஒருத்தருக்கு யோகாதிபதியுடைய தசாபுத்தியா இருக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா கேந்திராதிபதியுடைய தசாபுத்தியா இருக்கும், அவருக்கு நிறைய பொருள் கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதம் மாசி மாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு தடையை தாண்டி போகும் மாதமாக இருக்கிறது. அப்போ அந்த தடைகளை தாண்டி போவதற்கு அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு மாரியம்மன் வழிபாடு. அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. அது இல்லாம அவங்க செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது நிதானம். இந்த நிதானம் மூலியமா அவங்க செய்ய வேண்டிய தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலக்கடலை தானம் செய்வது சிறப்பு. நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை வாங்கி கொடுக்கணும். ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு பச்சை நிலக்கடலை வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். இந்த நிலக்கடலை அவர்களுக்கு நல்ல ஒரு பலமாக இருந்து அவர்கள் குடும்ப பிரச்சனை, வீடு வண்டி வாகன பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை இதுக்கெல்லாமே கொஞ்சம் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.